பாரிஸின் விக்டோரியா அவென்யூவில் உள்ள நகராட்சி அலுவலகத்திற்கு எதிரே சுமார் 100 குடும்பங்கள் கூடாரங்களை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் வீட்டு உரிமைக்கான சங்கம் என்ற அமைப்பின் அழைப்பின் பேரில் இந்த போராட்டம் தொடங்கியுள்ளது. ஒரு வாரம் முழுவதும் 24 மணி நேரமும் இதன் முகாம் நீடிக்கும் என்று போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்த குடும்பங்கள் சுழற்சி முறையில் கூடாரங்களில் தங்கி வருகின்றனர். புதன்கிழமை மாலை 5 மணிக்கு ஆதரவு பேரணியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேலை இழப்பு, கடன் சுமை மற்றும் வாடகை செலுத்த முடியாத சூழலால் பலர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். கார்களில் உறங்குபவர்கள், சுகாதாரமற்ற சூழலில் வாழ்பவர்கள் மற்றும் வெளியேற்றப்படும் அபாயத்தில் உள்ள குடும்பங்கள் என பல குடும்பங்கள் துயரங்களை எதிர்கொண்டுள்ளன. இதில் பலர் சமூக வீடுகளுக்காக விண்ணப்பித்தவர்களில் மிகவும் ஏழ்மையான பிரிவை சேர்ந்தவர்கள். சமூக வீடுகளுக்காக நீண்ட நாட்களாக விண்ணப்பித்துள்ள இவர்கள் சட்டப்படி முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய பயனாளிகளாவர். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வீடுகள் இன்னும் கிடைக்காத முரண்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டவே நகரத்தின் மையப்பகுதியில் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்துள்ளனர். தங்களுக்கு முழுமையான, நிலையான மற்றும் குறைந்த வாடகையிலான வீடுகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். வீடுகள் கிடைக்கும் வரை தங்குவதற்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான இடவசதிகளை செய்து தர வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு வலியுறுத்துகின்றனர். பாரிஸில் இதுபோன்ற போராட்டங்கள் புதியதல்ல. கடந்த 2025ஆம் ஆண்டு இதேபோன்ற போராட்டங்களால் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு தங்குமிட வசதி கிடைத்தது.